ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குக் பண்ணாலே ஃபன்னாக ஜாலியாக போகும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்குதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிக்கன் மசாலா. ஐயோ சொல்கிறது வீடியோ எல்லாம் எடுத்து இல்லை எடுத்துக்கிட்டே இருக்கேன். தண்ணி கிடையாது. மிளகாய் தூள் கொஞ்சம் சவுண்டாக தொண்டையை கட்டிக்கிச்சு யாரும் இல்லை. தொண்டையில் கட்டியிருக்கா ஆப்ரேஷன் பண்ணவா? என்ன தூள்னு படிக்கிறான். சீரக பொடியா? கார்ன்ஃப்ளவர் மாவு சிறிதளவு சேர்த்துக்கொள்ளவும். என்ன கட்டிக்கிட்டியா இருக்கு? முட்டையை உடச்சி ஊற்றுங்க. சிக்கன் எடுத்ததில் வைடா, என்ன தண்ணி கொஞ்சம் வடிண்டா. அதில் வச்சா தண்ணி கிடையாது, ஒன்றும் உப்பு போண்டாதில். மாஸ்டர் வேற ஒன்றும் நினச்சிக்காதீங்க. ஒரு முட்டை உடச்சி போடு. சூப்பர், அருமையான மாஸ்டர். அருமையாக கலக்கி கொண்டு இருக்கிறார். சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்க? தெரியாதுடா, யாரு பார்த்தா? ஆனா முன்ன பின்ன இதை இப்பயே வெங்காயம் போடு. என்னைக்கு அந்த ஸ்கேட்டு போடு. பக்கத்துல இருந்துடா, தேதாடா என்னென்ன பண்ணா? அப்புறம் பேசுறதுலாம் வீடியோவில் வரும்டி. அமைதியாக இருக்கு. அதான் கப்பி விடுவாரு. அன்னைக்கெல்லாம் அப்படியே தான் வந்துச்சு. அது ஒன்று எது போறீங்களா இல்லையா? அவன் தோலை போட்டதை போட்டுருங்க உள்ள. அங்கேருந்து கொண்டு வாடா அப்படியே. பிடிக்குமாடா? தண்ணியாக ஓடுதுடா. என்ன தண்ணியாக ஓடுது, பிடிக்குமா? ஐயா, அந்த இது இலையெல்லாம் வச்சு வெட்டிட்டு அந்த தட்டை அடியில் வச்சு அப்படியே வச்சுக்கலாம். எனக்கு இப்படி தூக்கி காமிக்கணும் வீடியோவில். மசாலா வச்சா அந்த ரெண்டு பீஸ் போடுற 2 பீஸ் இருக்குல்ல, அதையும் போட்டுரு. மசாலா இருந்துச்சுன்னா வீடியோ ஓடிட்டு என்ன இருக்கணுங்களா? அதுக்கு தானே மசாலா. அப்புறம் நீ எதுக்கு அவ்வளோ முட்டையை 2 முட்டையை உடச்சு ஊற்றுனேன்? அப்போ பேசு. அப்போ என்ன இருக்குன்னு மறுபடியும் 20 விட்டு ஊற்றிக்கிறோம். இப்போ அவனுக்கு சப்போர்ட் பேசிக்கோ. மறுபடியும் அப்போ கழுவிட்டு போய் இப்போ அங்கே 10,000 அடுப்பு தவீங்களா? அடுப்பை நேரம் இருக்கட்டும். மசாலா இறங்கிட்டுங்கிறியா? மசாலா இறங்கிட்டுங்கிறியா? அது 2 பீஸ் எடுத்து போடுறா. எடுத்து போடுறா. பெரிய பீஸ் போட்டு டக்கு எடுத்து போடுங்கடா. ஏற்கனவே தண்ணி என்ன சைடில் 33 நிமிஷம் 47 வினாடின்னு போட்டிருக்காது. என்னது அவ்வளோ நேரம் தான் எடுக்க முடியும்னு போட்டிருக்கா? இல்லை அப்படி இல்லையா, அது ஏற்கனவே எல்லாம் எடுத்த வீடியோ. ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால அப்படி காமிக்குதா? இல்லை அதான் என்னன்னு தெரியல. ஸ்டோரேஜ் அவ்வளோதான் இருக்கும்போது தண்ணியை வடிகட்டி போட்டிங்களாடா? பணச்சான் இலையில தான் இங்கே ஊறுபட்ட மசாலா போட மறந்துட்டாங்க. என்ன அதான் போடணும்னு சொன்னி. நீ தாங்க 2 முட்டை உடச்சி ஊற்றிங்க இதாகிட்டியா? எல்லாமே சைடில் தான் ஓடி இருக்கு. பிடிக்கவே இல்லைடா. மீ என்ன பண்ணுறாடி? கையை மூணு ஊற்றி விட்டியா? அது வேஸ்ட்டு தான்டா, தரையில் தான்டா போகும். பிடிச்சி இருக்கும். இதுக்கு போகிறதானே இந்த பக்கம் கைட்டு அங்கே பிடிச்சிக்கோமே டைட். அது மாதிரி தான் பிடிக்கும். அந்த மாதிரி தானே. அதுதான் முட்டை கட்டையெல்லாம் உடச்சி ஊற்றணும். அந்த பக்கடா மாவு தான் கொடுத்தாங்க. அங்கே ஒரு 65 மாவு தான் கொடுத்துருவாங்க. தலைவர் முட்டையை ஊற்றி க்ளோஸ் பண்ணி விட்டாங்கறியா? முட்டை அதிகமாக ஊற்றினா தட. என்னடா பண்ணுறீங்க? இவன் அதுக்கு மேலே இருக்கும். அப்போதானே ஒன்று போட்டு மேலே வந்திருக்கு. போட்டுமா? நீ என்ன பண்ண? அங்கே போ. எடுத்துட்டு வா. இதெல்லாம்
உடஞ்சி போக மாட்டேங்க. இதில் தடவி மசாலா நல்லா தடவி நல்லா வலிச்சு தடவி ஓகே டேய் வரா. கீழே 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 வச்சு. ஒன்று கூட ஒன்று ரெண்டு பீஸ் போடு ஏய் போதும் நடி அந்த வாரத்தில் போடுறா. மசாலே கரண்டி தான். பவி கரண்டி வாங்கடா. என்னது கரண்டி வாங்கடா. கரண்டி என்கிட்ட இருக்கு. வாங்குடான்னு சொன்னேன். அது வேணாம்டா, அதை எடுத்தா வச்சுக்க நான் இது பண்ண போறேன்ப்பா. மாஸ்டர் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் எடுத்தாங்களா ஏய் முன்னாடி காட்டாதடா வீடியோல பைத்தியம். ஏய் கருவேப்பிலை இருந்தாரு. என்னது மசாலா தனியா வருது பத்தியா மசாலா விட்டவே நான் என்ன பண்ணுறேன்டா. அதுக்குள்ள என்ன கொஞ்ச நேரம் ஊர்னா தானே நல்லா இருக்கும். முட்டை கூட போனால் பிரச்சனை இல்லை. முட்டை போட்டது அருமையா இருக்குங்க. அதான் கூட போயிட்டாங்க. வீடியோ எடுத்து பீப் போட்டுருங்க. அதெல்லாம் இது பண்ணி விடு. நீ தான் அந்த இதெல்லாம் போட்டுறாத. நீ இதாக ஆயிடுச்சுடாங்க இதாகுதுடா பொங்குதுடா பொங்க விடாதுடா. ஓகே ஓகே இது நசி போடுங்க. ஏ சுடுண்டா. மாஸ்டர் மாஸ்டர்னா அப்படி தான் எடுக்கணும் பார்த்துக்க. ஏன்டா ஒன்று போட்டுட்டு அப்புறம் இடேன்டா. ஹலோ அந்த எண்ணெயை ஊற்றுக்கலாம். தண்ணி எடுத்து தெளிச்சு அதில் துள்ளி ஒன்று தான் இருக்கு என்ன கிடக்கு லைட்டாக தண்ணி எடுத்து லைட்டாக தெளிச்சு பார்க்கட்டுமா? எங்கடா இருக்கா? ஓய் ஓடுது. ஏய் வந்துட்டு போனாடி வந்துட்டு என்ன போல. உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்னடா ஒரு ரவுண்டு போட்டு எடுத்ததுக்கு என்னடா இவ்வளோ கருப்பாக இருக்கு. என்ன மறுபடியும் போடாங்க. இதை போட்டதை போடுங்க. ஏற்கனவே அவன் பார்த்துட்டு போனோம் மாஸ்டர் அங்கே பண்ண வேலையை. பரவாயில்ல இந்த இப்போ தானே நல்லா இருக்குடா. கம்மியாக இருக்கு. இதை எடுத்துக்கங்க நல்லா பக்கத்தில் பீஸ் இல்லை என்ன போட்டுக்கலாம்டா பாடுறா. கேப்பு தெரிஞ்சா போட்டு விட்டுருலண்ணா. அங்கே பாரு இவன் பண்ணுற வேலையை இந்த மாதிரி பண்ணாதான் அது பொங்குனதே. இவன் பண்ணுறதா? ஏய் ஏன்டா போய் அவன் மசாலா வள்ளியிலே மேலே தூக்கிட்டு இருந்தால் அப்புறம் பொங்க பண்ண செய்யும். காரணம் தெரிஞ்சிச்சுரே. என்ன அம்மா கை விட்டுட்டா லாஸ்ட்டாக வச்சுக்குமா இப்போமான்னு கேட்டேன். தம்மு போடும்போது விட போதும். அவன் தம்மு நெருப்புல தம்மு என்ன பண்ணுவேன். ஏய் நெருப்பு அள்ளி கொட்டிக்கலாம்டா. நம்ம இந்த பக்கம் வேக வச்சுக்கலாம் முட்டை. வேலை முடிச்சு போவேன். பிரியாணி நண்படி வரிசா முட்டை வேகாது பிரச்சனை இல்லை. முட்டை வெந்தோடனே உரிச்சோடனே எல்லாம் தின்னு பிடிங்கன்னா வாங்கிட்டு இருந்தா நம்ம சிங்க முட்டை கிடையாது. ரெண்டு முட்டை எது முட்டானா திருப்பி போடுறா. போடா 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 தண்ணி ஊற்றி அடுப்பா வீரான்னா எண்ணெயில கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டா அதான் புரியுது. அங்கே ராமன்ற வேலையை பேர் சூடா தாண்டா இருக்கு. ஏன்டா எடுத்துட்டு போட்டா என்னடா கறி போய் பாரு. அது என்ன அதுதான் அதில் ஒட்டிக்கிறது. கருப்பு கருப்பாக ஒட்டுதுல அதான் அங்கே பேர் இந்த மாதிரி அந்த மசாலா வாங்கி ஊத்துறாள் அதில் தான் பொங்குது. தனியா போடுறான்டா இது மட்டும். கருவேப்பிலை இல்லை அதை கழுவிட்டு
அந்த குண்டான்லாம் இருக்க அந்த சிக்கனை இதில் மாற்றிருங்க, அந்த குண்டான் மாற்றிருங்க. அது அதே இல்லையா மாஸ்டர் எப்படி வச்சு கட் பண்ணுறாரு. இதை வீடியோ அசிங்கமாக கேட்க போகிறேன் ரெடி பண்ணலாம். ஏடா காலையும் கட் பண்ணி போட்டிங்களாடா? பீஸ்ல அப்படி அது லெக் பீஸாக போடுங்க. லெக் பீஸை தான் அப்படி சின்னதாக கட் பண்ணிட்டீங்களாடா? இரு ஒரே நிமிஷம் ஊத்தாத. கடைசியில் போட்டலங்க, அதையும் யாரும் தூக்கி போட்டேன்னு தெரியலங்க. ஏன் மல்லித்தலை தெரியுது. என்ன பண்ணி போடுவாங்க? ஐயோ புதினா போடுறோம் பாரு. லே புதினா வாசமா இருக்கும். எதுதான் ஆசமாக இருக்காது, டீ கூட தான் ஆசமாக இருக்கும். போ ஏய் ஊத்துற எல்லாத்தையும். ரெண்டாவது பாய் தான். டே மூணா பாக்கிடுறாது. ரெண்டு பாய் ஊத்திட்டு அது உள்ள. இந்த போயிட்டு ஒன்றா தான் ஊற்றுனேன். தண்ணி ஊற்றிப்பாங்க. அது கொதிக்கலாம். அறுக்கிறது கணக்கு இல்லை. இந்த முட்டையை கொடுங்க. அவனை என்ன கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுறா. வீடியோ எடுத்துக்கிறேன். ஒரே பண்ணுறா. மாஸ்டர் இவரு தாங்க, பார்த்துக்குங்க. மாஸ்டர் பையில அங்கே பாருங்க, ஆன்ஸு எல்லாமே இருக்கும். நீ போகிறதெல்லாம் வைக்கிற. முட்டை வந்துருக்குமா? வெந்தால உள்ளே போற, உள்ளே போற, வெந்தால வேடி கனகராஜ் வயிற்றுல பேர் வந்துடும். உள்ளே போடுறா. சட்டி தூக்கி கல்லு நொடிக்கு என்ன அஞ்சனையே ஊற்றுறதாங்க. அந்த எண்ணெய் வந்து என்ன முந்திரி எங்கடா இந்தமா பள்ளமா ஓடுது. ஏன்டா நீங்களா எல்லாம் சேர்ந்து போடுங்க. போட்டுமாங்க. போடு. எண்ணெயே இல்லாம போடணும். ஒன்னாதானா முந்திரி இருக்க கூப்பிடணும்டா. அருமையான முந்திரி. நான் பண்றேன். ஏன்னா அடுப்பு இங்கிட்ட எரிஞ்சிட்டு போகுது. நானே அதுதான் உள்ளே தள்ளி உள்ள நெருப்பு வெளியாடும், நெருப்பு வெளியே பிடிச்சி எரியுது. ஒரு 5 minutes அதோட உள்ள நல்லா ஏரியா இருக்கும். அதுக்குள்ள பிரியாணி ரெடி ஆயிடும். அடுப்பு பிரியாணி டேய் நெருப்புல விட்டு அடிக்கு எப்படி ஏரியா உங்களுக்கு? என்ன போதுமாடா அதே எப்படி உள்ள போடு. எனக்கு என்னமா குண்டா ஒரு சில அடி பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். நீ ஜாமான் எடுத்தா சொல்றா, பட்டை எடுத்தா சொல்றா. இருங்க இருந்தா அங்க ஒரு சட்டி ஒரு சைடா கருவு பத்தியா இல்லையா, ஒரு சைடா இருந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எடுக்காதீங்க. இருங்க குருடாயில் பாமா இல்ல குருடாயில. போறா எல்லாத்தையும் அந்த இலையை உடச்சி பண்ணும். பூரா கருவ போதும் வரத்துக்குள்ள வெங்காயத்தை எடுத்துடா சொன்னல. ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா வேலையிலே. இப்படி வீடா 4-5 அந்த எண்ணெய் அந்த தூக்கி வைக்கிறா, கீழே ஊற்றி பண்ணா அங்கிட்ட தூக்கி விட்றா, சூடு இருக்காது. தண்ணி இருக்கானே அந்த எண்ணெய் அங்கிட்ட அந்த கல் வரமாயிரா. எல்லாத்தையும் சாய்ச்சி விட்டுட்டு கேப்பான். இல்ல இப்போ உனக்கு கேம் முக்கியமா பிரியாணி முக்கியமா? ஒரு 10 ரூபா போயிட்டு போகுது. 25 ரூபா 30 ரூபா வச்சிருக்கேன். ஊத்துருவானே எல்லாத்தையும் ஊத்துருவாயா? ஊத்துறல அப்படியே போட்டு மேல போட்டு மூடுறா. ஓ எல்லாம் கூடு விட்டாங்கடா.
அவன் என்னடா பண்ணுறான் ஏதோ பண்ணுறான் நாங்கள் வர்றா என்னடா பண்ணுறான் அங்கே வந்து கிண்டு உப்பு போடுறாப்புல அந்த கையில என்ன இருக்கு அவட்டாலே லே இல்லைலகா எங்க ஒரு அவன் 2 கையும் போட்டு வளர்ப்புறான் இங்க பவி பையில 2 கையும் போட்டு வளர்ப்புறான்டா அவரு பீச்சை கையால போட்டு தள்ளி விடுறான் ஏண்டா அசிங்க முடிச்சோன்னு அது மேலே போட்டால் வரைக்கும் என்னமோ ஒரு ஊர் தெரியல இது பேர் என்னங்க சொல்லுங்க சீரக பொருளாம் போடாத ஏன்டா அது என்ன போடுறா டே சிக்கன் மசாலா இதை போடுறா பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட் பிச்சு விட்றா பிரியாணி மசாலா வந்தா இல்லையாங்க இது என்னடா மசாலா கரை மசாலா கரை மசாலா அதான் நாளைக்கு இப்போ தான் கேள்வி பண்ணேன் கரை மசாலா இருக்கு கரை மசாலாங்கிற வைக்கிறத பார்த்தா பாதி கிளியை குடிக்கணும் இது கேம் வேறு போயிட்டு இருக்காளே எனக்கு இங்கே போயிட்டு இருக்கு பாருங்க சரி சார் டே போதுண்டாலே ஒன்று என்ன கொஞ்சம் எடுத்து போகிறா அவ்வளோதான் பவி என்ன மூஞ்சில் துண்டை கட்டிட்டு கிண்டிக்கிட்டு இருக்க சளி வராமல் இருக்கணே அதானே கை உள்ள விட்டு அலம்பு அதெல்லாம் கை கழிட்டு உண்டுலே கீழே வர கரியா இருக்கு வெங்காயம் என்ன விடலாம் அரிசியா களை தெரியாத இருக்கு ஏன்டா மசாலா போடுறோம் இது கேசரி போடுறோம் தின்றா இங்க பாரு தட்டி தின்னு விடாரா அதுக்குள்ள இப்பதான் கிண்ட நல்லா இருந்துச்சு அதுக்குள்ள நீ கிண்ட போது எல்லாம் இதாயிடுச்சு ஒரு வாரம் கிண்ட இல்லை மாஸ்டர்கிட்ட கூட நல்லா கிண்டுவாடா ஏன்டா நீங்கள் வேற பொங்கல் சோறு கிண்டுறாங்க இருங்க உடம்பு கொண்டாயிரா அதுக்கு நேரம் என்னது குண்டானா நான் டேஸ்டே இருந்தது நூறா 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 சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது தான் இலை போடுவாங்க நீங்கள் என்னடா சாப்பாடு தம் போகிறதுக்கு இலை போடுறீங்க அது வந்து கேப் அவன் தட்டு சரியில்லை இல்லை அது போயிரும்டா வீணா போயிரும்டா என்ன என்ன வேணா போயிடும் இது தட்டு சாணி எடு ஏய் வேணாம்டா அது கழுவி சொல்ல இருக்கிறது நைஸா இருக்கு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா ஊறி விடும் உருவி போவாது உடஞ்சி போயிடும் ஏன்டா அது ஆல்ரெடி அந்த கம்பியை விட்டு வெளியிலே வந்துருச்சு பண்ணனால வந்து இங்கே என்னடா அது கேரி போய் போட்டு மூடி வச்சிருக்கீங்க தான் மூடி வச்சிருக்கோம் மாஸ்டர் தாங்க வெங்காயம் முடி கேட்ட வெங்காய பச்சடி வெங்காய பச்சடிக்கு தொப்பி போட்ட ஒரே ஆள் நீங்கள் தான்டா பிரியாணி வர இல்லை போகிறான் போடுங்க நெய் 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 ஊற்றவா ஜீரா ஒரு கிண்டு கிண்டிட்டு ஊற்றுறாண்டாலே இருங்க இருங்க கையில் ஊற்றுங்க ஃபர்ஸ்ட் இதில் கொஞ்சம் ஊற்று லைட்டாக இதுனா இந்த கலர்ல வந்துருக்கு ஒயிட் பிரியாணி லைட்டா கலர் இந்த இந்த பீஸ் உடையுதுங்க அந்த பக்கம் இதை பாருங்க இவர் தான் மாஸ்டரு அவன் மூஞ்சே தெரியாது எதுலேயுமே இப்போ காமிச்சிட்டேன் அதை ரெடி பண்ணிடுறேன் ஊற்றவா
போதும் போதும். இந்தா எடுத்துக்கிட்டா மாஸ்டர் அவர் தான் என்ன கையெடுங்களே. ஆ